என்னடி மர்ம தேசம் மாதிரி நீண்டுகிட்டே போகுது? என்ன இடமிட்டி இது? ஏன் தமிழே, நம்ம அன்னைக்கு தோட்டத்து போகும்போது இங்கூட தானே போனோம். அப்ப இதெல்லாம் இல்லல. திடீர் முளைச்ச காலா மாதிரி திடீர் முளைச்ச இடமா இருக்கட்டி. அத்தி என் மோவ குரல் கட்டுச்சு. அதை இவ கிட்ட சொன்னேன்னா அவ்வளவுதான். ஏன் தமிழே, உண்மையிலே திலிப்போ நீ பார்த்த? நான் பொய்யடி சொல்றேன். அவள பார்த்த போய் தான் நான் உள்ள வந்தேன். உள்ள நுழைய நான் கண்ணால பார்த்தேன்டி. நான் இலை தலையெல்லாம் அள்ளி சைக்கிள மூடுனானுவே. நான் பார்த்தேனே. அவனுக்கு இங்க என்ன வேலை? நம்ம தான் எல்லா பக்கமும் சுத்திட்டோமே, அவனுல காணலையே. அதானே உள்ள வந்த காணாம போயிடுவாங்களோ. அது அப்ப நாமளும் தொலைஞ்சிட்டோமா? நீ வேற அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு. அம்மாவா இப்ப நம்பறியா? தெளிப்போன்னு உள்ள வந்திருக்கானே. நம்புறேன் தமிழே, நம்புறேன். நான் உன்ட்ட ஒரு உண்மை சொல்லணும். என்ன? என் மொவ குரல் எனக்கு அப்பமே கேட்டுச்சு தமிழ். உன்கிட்ட சொன்ன நீ ஏசுவேன்னு நான் சொல்லல. பய உள்ள சவுண்ட் எனக்கு தெரியாது. இங்க இவ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா? இரு வேடிக்கை பாப்போம். ஃபாலோ மீ. யார ஃபாலோ மீங்க? இன்னும் என்னென்ன மர்மம்லாம் இருக்குன்னு தெரியலையே. அத்தி அன்னக்கிளி. இரு இன்னும் என்னெல்லாம் காத்திருக்குன்னு பாப்போம். என்ன பாத்தியா எப்படி? தீரமா ஏதோ டிஸ்கஸ் பண்றாவல. என்னது? தெரியல. மீனா குட்டி புள்ளையில பாக்குற லட்சணத்தை பாத்தியா? அக்கா அங்கோடி போகிறதுக்கு வழி இல்ல. வேற வழியே இல்ல. இந்த வழியா தான் நம்ம உள்ள போய் ஆகணும். பயங்கரமா ஆலோசனை பண்ணுதா அவள. ஏதோ த்ரில்லர் படம் பாத்திருப்பாவ நினைக்க. அத அப்படியே ஃபாலோ பண்ணுதாவல. ஏய் ரெண்டு பேரும் இங்க வாங்க. வேற எங்கோடியும் போக முடியாது. இது ஒரு வழியா இருக்கு. வாங்க. அது செம்மவள்ளி. பாரு. இங்கோடி போனா நம்ம மாட்டிக்க மாட்டோமா? யாரே இல்ல. நல்லா வாட்ச் பண்ணிட்ட. அக்கா நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள போங்க. ஒருவேளை யாரும் வந்துட்டா ஓட்டத்தை பிடிச்சிடுவா. அடேங்கப்பா. அம்மா இந்த பிள்ளைங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? எனக்கு தெரியலையே. இரு ஒளிஞ்சு கிடந்து வேடிக்கை பாப்போம். இல்ல தமிழ், இந்த பிள்ளைகளுக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு. அதனால இங்க வந்திருக்காவ. இங்கெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லையே. சரி நீ உள்ள போ. ஒவ்வொருத்தரா உள்ள போலாம். ஓகே? குரங்கு வித்தை எல்லாம் காட்டுதாவே. அவ அப்பாக்குள்ள கிரிமினல் மைண்ட் பய உள்ளக்கு அப்படியே இருக்குது. மாட்டி அவ அப்பா பேசின மாதிரியே இருக்கு பத்தியா? சரி எங்க போறாவன்னு பாப்போமா? ஆமா, எதுவும் மாட்டிட கூடாது. வா. வாங்க இங்க ஒரு வழி இருக்குது. என்னடா நம்ம பிள்ளைகளுக்கா இவ்வளவு அறிவுன்னு வியந்து போய் அழுதியோ? வண்ணம் கட்டி அங்க திரும்பி பாரு. நான் பெத்த வைரமே. உன் வைரத்துக்கு இங்க என்னட்டி வேலை? வீட்ல ஒரு சட்டை கூட போட மாட்டா. இவனுங்க வந்து களை இறங்கிருக்கானே என்னத்துக்கா இருக்கும்? தூக்கம் வந்தா கண்ட இடத்துல தூங்குற பயவுல இங்க வந்திருக்கோல. தூக்கம் வந்தா என்ன தூங்குவ? ஏன்டி அழுத? முளைச்சு 3 இலை விடல. என்னென்ன வேலைலாம் பாக்குதுவ பத்தியா? நான் போன் பண்ணி கேட்டதுக்கு தூங்கிட்டேம்மா, தூக்கமா வருது. நானு எப்படி வேலை பார்த்திருக்கான் பத்தியா? இன்னும் யார கூப்பிடுற? இரு பாப்போம். இரு சாக்காதா இருக்குது. உன் மொழுக்கு இன்னும் ஒழுங்கா நடக்க கூட தெரியாது தமிழ். நம்ம கூட எங்கேயாவது வந்தான்னா தூக்குங்க அடம் பிடிப்பா. கால் வலிக்குதா. எவ்வளவு தூரம் வந்திருக்கா பாத்தியா? தினேசி இவளை இன்னும் பிறந்த புள்ளையாவே நினைச்சுக்கிட்டு இருக்காவ. அவையெல்லாம் இந்த காய்ச்ச பார்த்தாவ நினைச்சுக்கோயே. என்ன நெஞ்சு வலியே வந்துடும். தூங்க வச்சுட்டு வந்தேன் மட்டி, தூங்க வச்சுட்டு வந்தேன். அவ தூங்குற மாதிரி நடிச்சிட்டு வந்திருக்கா தமிழ். அந்த பிஞ்சு காலை வச்சு நடந்து வந்திருக்கா பாத்தியா? எம்மவன் சட்டையே போடாம வந்திருக்கா தமிழ். அம்மா உன் மோனுக்கு இருக்கடி சட்டை போடவே பிடிக்க மாட்டேங்குது. தெரியல தமிழ், பிறந்த வீட்டுக்குள்ள இருந்தே அவன் அப்படித்தான். நான் எதையாவது போட்டோம்னா நெளிஞ்சுக்கிட்டே வந்தான். சரி புள்ள நெளிஞ்சுக்கிட்டே வருதுன்னு கலத்தி போட்டேன். இப்போ வரைக்கும் உனக்கு சட்டை போட்டா நெளிஞ்சுக்கிட்டு தான் வரான். இது ஒரு பிளாஸ்பேக் நெட்டி. ஒழுங்கா பிள்ளைக்கு சட்டை போட்டு பழக சொல்லிட்டேன். டேய் அக்கா பேச்ச கேட்க மாட்டே. என்ன உன்னையே மதா உம்மாவ அதிக பிரச்சனை தானே ரொம்ப பண்ணதா பாத்துக்க. பல்ல கட்டாத. ஒழுங்கா என் கூட நடந்து வா. நான் சொல்றது சரியா இருக்கும். புரியுதா? உன் பேச்ச கேட்டேன்னா இன்னேத்துக்கு எங்கேயாவது மாட்டி இருப்போம். ஒழுங்கா என் பேச்ச கேட்டுட்டு வா. டேய் வாடா. இன்னும் யார கூப்பிடுதாவ? உன்
மோவன் கூட ஒருத்த ஒட்டிட்டு கிடப்பானே கிஷோரு, அவனாதான் இருக்கணும். வேணாலும் பாரு. இத மட்டும் மீனா குட்டி பார்த்தா அவ்வளவுதான், இந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவா. தாவா இருந்து 7 வருஷம் கழிச்சு பெத்திருக்கா. எப்படி வரான் பாரு. அம்மா இவன் அங்க விட்டுட்டாவா எங்க என்ன பண்ணுதா? கூட்டமா தானே வந்திருக்காவே. இந்த கூட்டம்லாம் அங்க இருக்குன்னு அவ அசால்ட்டா இருப்பா. அவ கண்ணு மண்ணத்தை விட்டு தானே இங்க வந்திருக்காவே. என்னைய விட்டுட்டு வந்தியே? ஒழுங்கா நடடா. நடைய பத்தி பேசுற ஆள பாரு. என்ன மாதிரி நடக்கணும். ஐயோ, இத மட்டும் திடேசி கத்தா விழுந்து விழுந்து சிரிப்பாவனே. இப்பவும் சொல்றேன், உன் அம்மாவா ஒன்னே மாதிரிதான். போட்டி ஓவ தற்பெருமை. டேய், இங்கோடி மட்டும் தான் வழி கிடக்கு. போயிருவோமா? சித்தி எங்க இருக்காங்கன்னு பாப்போம். சீக்கிரம் வாங்க. டேய், என் கையன பிடிச்சுக்கடா. உன் கைய. ஆமாடா. இந்த பார், கோத்த கலப்பிடாத. ஒழுங்கா போ. தத்தைக்க புத்தைக்கான தவள மாதிரி நடக்க வேண்டியது. நீ வரதுக்கு லேட் ஆயிட்டே நாங்க நின்னோம்னா எங்களுக்கு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு சீக்கிரம் வாங்கடா இருமைகளான்னு கூப்பிட வேண்டியது. இரு, உனக்கு ஒரு நாள் இருக்குது. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கானுவ. ஆமா, எங்களே மாதிரி தான் தமிழ். நான் என்ன உங்களை அப்படியே பாடுபடுத்துறேன்? ஒருத்தி தப்பிச்சா பொழைச்சன்னு போயிட்டா, என்னால முடியல. போட்டி எங்க போவ? இப்ப என் மோவை மாட்டிக்கிட்டு முழிக்க. அத்தி, இது சந்ததி சந்ததியா தொடரும் போலக்கு. டேய் மதன், என்ன? என் கைய பிடிச்சுக்கடா. நான் சொல்ற மாதிரி கேளுங்கடா. உன் சொல்லுபடி தானே கேட்டுட்டு நடக்கும். சொல்லி தொலை. நான் ஃபர்ஸ்ட் உள்ள போறேன். என்ன ஃபாலோ பண்ணி வாங்க. டேய், நம்ம கொஞ்சம் தூங்கிட்டே போலாம்டா. ஏன்டா? அந்த வாசலுக்கு போறதுக்கு இவளுக்கு 1 மணி நேரம் ஆகும்டா. என் மனசுல இருக்கதெல்லாம் கிசோ சொல்றான். நாங்க தான் சொல்ல முடியாம திணறிக்கிட்டு கிடக்கும். டேய், என் பேச்ச ஒழுங்கா கேளுங்கடா. வாங்க வாங்க. தமிழ் அம்மா வரட்டும். ஏதோ பேச வந்துக்கா. உங்க கூட விட்டுக்கிடுங்கடான்னு சொன்னாவ. தெரியாம விட்டுக்கிட்டா. இது எங்களுக்கு பேசவே முடியலையே. என்ன பேச்சு பேசுதையா? என்னமோ பேசுறானுங்க. டேய் இருமாடுகளா, வாங்கடா. கொழுப்ப பாத்தியால? என்னடா செய்ய? நம்ம தப்பிக்கவே முடியாதடா. வார போ. இவனை எப்படியாவது கட் பண்ணி விடணும்டா. எங்க? அத தொத்திக்கிட்டு விட மாட்டேங்கறாளடா. டேய், உள்ள யாரும் இல்ல. வாங்க வாங்க. ஃபாலோ மீ. என்ன அழகா பேசுறா பாரு. போ போ வாரேன். டேய், அவ உள்ள போய்ட்டா. இத சரியான சந்தர்ப்பம். நம்ம வீட்டுக்கு ஓடிடுவோமாடா? தப்பிக்க வாய்ப்பில்லடா, வாய்ப்பில்ல. போ போ. டேய், யாரும் பார்க்கலடா. அப்படி பார்த்திருந்தா இவ கத்தி இருப்பாளே. நமக்கு நல்ல சிக்னல் தான். அவளை இதுக்காகவாது கூட வச்சுக்கணும். சரி உள்ள போடா. இவ்வளவுதானா? என்ன நாமளும் உள்ள போலாமா? இப்படி எல்லாரும் உள்ள போயிருக்காவ. நாம உள்ள போவோம். பிள்ளைங்க எதுக்காக வந்திருக்காவன்னு தெரியண்டா. இங்க தானே இந்த கார் வந்தது. அப்போ கண்டிப்பா தேன்மொழி இங்கதான் இருக்கணும். சாரி தேன்மொழி, என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை எப்படியாவது காப்பாத்தி கூட்டு போயிருவேன். கிஷோர் உன்னை இந்த அளவுக்கு நேசிக்கிறானே, அவன் கண்ணில் வர கண்ணீர் வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பாத்து நான் செஞ்சிருக்க கூடாது. நான் உன்னை காப்பாத்தி அவன்கிட்ட ஒப்படைக்கிறேன். எங்கோடி போவ? எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குது. எந்த ரூம்ல வச்சிருக்கான்னு தெரியலையே. என்னடி நடக்குதுங்க? எதுக்கு தமிழ் எல்லாரும் வந்திருக்காவ? நாம தெரியாம தான் உள்ள வந்தோம். ஆனா இவங்கள தெரிஞ்சல உள்ள வராங்க. அதானே. கண்ணெல்லாம் ரெடி வச்சுக்கிடுங்க. உள்ள போறதுக்கு இது ஒரு வழிதான் இருக்குது. அப்படி ஏதாவது சும்மா போட்டு தள்ளிருங்க, பாத்துக்கலாம். யார பட்டல பத்தி பேசுறாவ? அங்க யாரு தமிழ் நிக்கிறா? இது வெயிட் பண்ணுவா. அடி, செம்பவலி இந்த குளத்திலே பாப்பா. ஏடி, ஏதாவது கேஸ் விஷயம் வந்திருப்பாவளா இருக்கும். அப்படியா? இத்தலந்தா ஒட்டலிருங்க. அடி, இதனால நான் பாத்துக்குது. நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள போங்க. ஓகே சார். திங்ஸ் வெளியில எடுத்து வச்சுக்கிடுங்க. ஓகே சார். பாக்கெட்டுக்குள்ள தான் இருக்குது. இப்படி வந்தாமன்னா போட்டு தள்ளிடுறேன் சார். ஐயோ, என்ன நடக்குது? என்ன இப்படி பேசுறாரு? இருடி, ஏதா கேஸ் விஷயமா ட்ரைனிங் எடுக்காரா என்னமோ? இல்ல, பேச்ச பார்த்தல. அதுக்காக அந்த கஜேந்திரன் அப்படிதான் பேசுறாங்க. அதுக்காக கஜேந்திரன் கெட்டவரா? எவ்வளவு நல்லவரு. கெட்டின பொண்டாட்டி துரோகம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சும் வாழ்க்கை தனக்கு அமைச்சுக்காம எப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு. நல்லவர் தானே. அதுக்காக அதனால மதன் ரொம்ப நல்லவர். டி ஏதாச்சும் சொல்ற? மீனா வீட்டுட்டு போற அன்னைக்கு அவர் எப்படி அழுதாருன்னு நான் பார்த்தேன். மொட்டை மாடல போய் எப்படி அழுதார் தெரியுமா? அவர் நம்ம குடும்பத்து மேல எல்லாரும் மேலயும் ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. டி மீனா யாரு சொல்லு? ஆனா அவ போற அன்னைக்கு எப்படி அழுதார் தெரியுமா? அவிய ரெண்டு நக்கல் பண்ணிட்டு அடப்பாவ.
அவருக்கு ஏட்டிக்கு போட்டு அவ பண்ணுவா, அதனாலே பிடிக்கும். இல்லட்டி பிடிக்குதுங்க வேற. அவ போனோன்ன இவரால தாங்கிக்க முடியல பாரு. ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுனா. அவ பிரிஞ்சதுக்கே அப்படி அழும்போது நீ அவர் உசுரு, அவர் வாழ்க்கை. உனக்கு ஒண்ணுன்னா அவர் விடுவாரா சொல்லு? அவருக்கு உன் மேல ரொம்ப பாசம்டி. நீ தேவையில்லாம அவர் மனசுல வெறுப்ப சம்பாத்தியம் பண்ணிடாத. இல்ல தமிழே, அவியலாவே இருக்கட்டும். இங்க பாரு, நாம யாரையும் கட்டாயப்படுத்த கூடாது. அவங்களா வாழ விடணும். அவங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அவங்களா வாழ்ந்தாதாண்டி நம்ம நேசிப்பாங்க. சரிதா. மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி தமிழே. தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும்னு சொல்லுவாங்க. பாரு, அவன் மட்டும் என் கையில கட்டச்சா. பரவாயில்ல, கையில உங்க கையில சிக்கணும்னா நான் கொடுத்த கண் பத்திரமா இருக்குல்ல? பத்திரமா இருக்கு சார். அப்படி ஏதாவது பிரச்சனைனா சும்மா யூஸ் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். கவனமா உள்ள போங்க. ஓகே சார். ஏடி ஒட்டுமொத்த குடும்பம் அங்கதான் இருக்குது. இரு, அடுத்து யார் வரான்னு பாப்போம். நாம இந்த ஓட்டுக்கு மேலே அடிக்கலாம். ஏதாவது பிரச்சனைனா அப்படியே உள்ள குதிச்சிடலாம். என்ன ஓட்டுக்கு மேலெல்லாம் போறாரே? இரு, ஏதோ இருக்குது, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஓட்டுக்கு மேல ஏறு. அவங்க 2 கீழே போயிருக்காங்க, நீ மேல வா. ஓகே சார். கிசருங்க தானே? ஒருவேளை தேன்மொழி இங்க இருக்காளோ? அப்ப அதுக்குதான் எல்லாம் வந்திருக்காங்களா? இவங்க வந்தாங்க சரி, நம்ம வீட்டு குட்டிஸ் வந்திருக்க. எப்படி பிள்ளைங்களுக்கு ஏதோ தகவல் கிடைச்சிருக்கு, இல்ல முக்கியமான ஏதோ எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. பிள்ளைங்களும் அதுக்கு தான் வந்திருக்காங்க. வா, சவிசு பாக்கி அதானே? அதேதான். நம்மளை தவிர நம்ம குடும்பமே இங்கதான் மட்டி இருக்குது. சதிச சதிச நம்ம மாமியார் வந்திருப்பாங்களோ? பயவுல நம்மள மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு வேலை பார்த்திருக்கோல. ஏ கிஷோர், உங்க அண்ணனை கரும்பு தோட்டத்துக்கு அனுப்பு. யானே அங்க தப்பிச்சு போயிட்டானே. சரி சரி அண்ணா, குமாரண்ணா, அண்ணி சொல்ற மாதிரி அங்க போ. நான் சொன்ன மாதிரிலாம் நீ செஞ்சிருவல்ல? பக்கா முடிச்சிரேன். என்ன பத்தி உங்களுக்கு தெரியல? அங்கிட்ட மட்டும் எவ்வளவு மோதிரா தூக்கி போட்டு மிதி மிதி மிதிச்சு போடுவேன். உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். நம்மள மட்டும் ஒதுக்கிட்டாவ பாரு. எருமை மாடு எல்லாம் ஒன்னாலதான். ஏன் சொல்ல மாட்டேன்? என்னாலயா? இந்த வேலைக்கு நாம சரிப்பட்டு வர மாட்டோனே. நம்ம 2 பேத்தையும் மட்டும் கட் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஒன்னால பாட்டி. மீனா குட்டியை கூட சேர்த்திருக்காங்க, நம்மள சேர்க்கல. எல்லாம் ஒன்னாலதான் பாட்டி. உன் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்றேன்னு சொல்லுவாங்க. நீ எப்படி இருப்பியா அப்படிதான் நானும் இருப்பேனே. என்னையும் சேர்த்து கட் பண்ணிட்டாங்க. அத்தி விட்டு அடிச்சிருவா புழுக்க. நான் ஏதோ காதல சொல்லிவிட்டேன். இவளுக்கு மட்டும் அதிசயமா காதல். இந்த யாருமே காதலிக்கல பாரு. ஓட விட்டு அடிச்சுவேன். என்ன விட விட்டு உன் காதல் பெருசு. என்ன தமிழ் புள்ளா பேசுற? 20 வருஷம் மட்டி, 20 வருஷம் கழிச்சு சேர்ந்தோம். நாங்களே எந்த எமோஷனும் காட்டுறது இல்ல. நீ போயிரு, கோத்து கலப்பாத. சரி, நான் கரும்பு தோட்டத்துக்குள்ள போறேன், நீ பாத்து போ. சரிங்க. அண்ணா, சதீஷ் அண்ணா. அவ உள்ள போயாச்சு. அண்ணி, பாத்து எழுதுவீங்களா? நீ போ, நான் எப்படி வரேன் மட்டும் பாரு. நான் கிளம்புறேன். என்ன இவன் சர்க்கஸ் காட்டிக்கிட்டு இருக்கா பாரு எப்படி பண்றானே. நாம ஃபாலோ பண்ணி போறோம். வா. எட்டி, என்னால ஏற முடியாது டி. எப்படியாச்சும் ஏறி வா, நான் கிளம்புறேன். அவனா எப்படி வேற ஏறுதாவ? பாத்து. எங்கேயும் மாட்டிக்கிட்டு தொலைச்சிடாத. வா. எட்டி, என்னை தூக்கிட்டு பாட்டி. நான் சீக்கிரம் போகணும், நீ மெதுவா வா. பாரவதி, மத்தக்கெல்லாம் தற்பெருமை பேசவல்ல, ஏறி வா. ஏற மட்டி ஏற. ஆதி ஓடு அசைது. எட்டி பார்த்து வா. நான் இன்னும் ஏறவே இல்லடி. ஆதி, நான் மட்டும் இங்க நின்னா அவ்வளவுதான். எடி எப்படியாவது நான் வந்துடுறேன். தமிழே, இங்க ஒரு பெரிய பள்ளம் இருக்குது. எல்லாரும் இதுக்குள்ளதான் குதிச்சு போறாவ. நீனு வா. என்ன இதுக்கப்புறம் குதிக்கணுமா? ஆமா, குதிக்கணும். தமிழே, இது பெரிய பழைய காலத்து வீடு மாதிரி இருக்கு. கம்பி இருக்குது. கம்பி வழியா எப்படி குதிக்க? ஆத்தி 2 கட்டத்துல மாட்டிக்கிட்டமா. இவங்கெல்லாம் எந்த தசையா போனாங்கன்னு தெரியலையே. கம்பியா இருக்குது. தமிழே, நம்ம விட்டு சில்வண்டுகள்லாம் அங்கதான் நிக்குது. வா வா. அம்மா, அது வேற வழியா தான போச்சு.
அவங்க அது வழியா நுழைஞ்சலாம், நாம நுழைய முடியுமா? ஓ அப்படியா? தமிழ் தமிழ், இங்க ஒரு வழி இருக்குது, அதுல ஒரு படி வச்சிருக்கு, அதுல வழியா இறங்கு, வா வா வா. என்னடி ஒரே த்ரில்லிங்கா இருக்குது. ஏதோ ஒண்ணு இருக்குது. தமிழ், ஒருவேளை தேமுல் இங்கதான் இருக்காளோ? என்னடி சொல்ற? அங்க பாரு, மதனை பாரு கொஞ்சம். இன்னும் வரவே இல்லடி. ஏட்டி, மதன் ஒரு தூணுக்கு பின்னாடி கண்ணோட ரெடியா நிக்க வெட்டி. அப்படி தினேஷ் என்ன பண்றான்னு கொஞ்சம் பாரு. ஆவில காணல. உன் மொவதான் குடுக்குடுன்னு ஓடுறா. யாமோ குடுகுடுன்னு வருதால நம்பற மாதிரி சொல்லிட்டி. சத்தியமா உன் மொவ குடுக்குடுன்னு ஓடுறா. எப்போ இந்த மதனுக்கிட்ட இங்க சத்தி கொண்டு விட்டானா அன்னைக்கே படிச்சுக்கிட்டா நினைக்கேன். அதுக்குதான் பிள்ளைங்களோட விட்டு வளர்க்கணுங்க அது. சரி சரி வா வா. நான் எங்க காப்பாத்த? என்ன